பாப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன். நீரு சிஸ்டர் குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் தமிழ் எப்படி இருக்கா? தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு? She is getting all right now. Nothing to worry. Thank you டாக்டர். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க குழந்தைக்கு ஒண்ணுனதும் பெத்த அப்பாவா எப்படி துடிக்கிறீங்க? அப்ப இந்த மாதிரி கடல்ல விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டாமா? சாரி மேடம், தப்பு என் மேலதான். இனிமே நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். இவங்க யாரு? தமிழோட அம்மா டாக்டர். மேடம், உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த மாதிரி ரிஸ்கான இடத்துக்கெல்லாம் போறப்ப எப்பவும் குழந்தை மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். 2 பேரும் கூட இருந்து எப்படி தண்ணியில விழற வரைக்கும் விட்டீங்க? சாரி டாக்டர். டாக்டர், நான் போய் என் பொண்ணை பார்க்கலாமா? எஸ், யூ மே கோ நவ். பட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். ஓகே. தமிழ் என் செல்லம், எப்படிடா இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? கடவுளே, என் தமிழ் எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம். அம்மா, பயந்துட்டீங்களா? எனக்கு ஒன்னும் ஆகாதம்மா. உங்களை விட பயந்து போனதே அவங்க அப்பா தான். பாருங்க, கையெழுத்து போடுறதுக்கு கூட கை எப்படி நடுங்கிருக்குன்னு பாருங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சுமா. இப்படி என்ன பயமுறுத்திட்டீங்களே. சார், சார், இதுல இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பாரதி, கொடுங்க, நான் வாங்கிட்டு. இல்ல இல்ல, பரவாயில்ல. Scissors. Rock, paper. Rock, paper, scissors. Rock, paper, scissors. சிஸ்டர், மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்க சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? பில் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டிடுறேன். சார் ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு மேடம். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. மெடிசன்ஸை மறக்காம கொடுத்துருங்க. பாரதி, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய் சைட் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறமா கிளம்பலாம். இல்ல வேணாம் ஆதி, நேரா வீட்டுக்கே போயிடலாம். பாரதி, லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, நாம உடனே கிளம்பிடலாம். தமிழ், வா போலாம். சேஃபா கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அது என் கடமை தானே, நான் தானே கூட்டிட்டு போனேன். இட்ஸ் ஓகே. எனிவே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பாரதிக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து
என்கிட்ட சரியாவே பேசல. ரொம்ப ரிசர்வ்டாவே இருக்காங்களே. நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ? என்ன பாரதி, இப்படி நேரம் கெட்ட நேரத்துல வந்திருக்க? நடு சமத்துல புள்ளை தூக்கிட்டு வந்ததுக்கு காலையில வந்திருக்கலாம்ல? இல்ல அத்தை, போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம பஸ் ஆத்த புடிச்சு வர போறோம். கம்பெனி கார் தானே, அதான் எதுக்காக வெட்டியா ஒரு நாள் அங்க இருக்கணும்னு கிளம்பி வந்துட்டேன். தமிழ் என்ன ரொம்ப டல்லா இருக்கா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல அத்தை. போன இடத்துல கண்டதையும் சாப்பிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்னோட கார்ல வந்தால தூங்கிட்டான், அதான். சரி, சூடா ஒரு கிளாஸ் பால் தரேன், குடிக்க வச்சுட்டு படுக்க வை. இல்ல அத்தை, வேண்டாம். நான் போய் தூங்க வைக்கிறேன். இல்லைன்னா காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு எந்திரிக்க மாட்டான். சரி பாரதி, கொண்டு போய் படுக்க வை. வாசு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க இருந்தோ வந்த ஆதி நம்ம தமிழுக்கு ஏன் ஃப்ரெண்ட் ஆகணும்? அவ மூலமா நம்ம பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் தீர்த்து வைக்கணும். உன்னோட குணநலன்கள்லாம் ஆதிக்கு ஏன் இருக்கணும்? ஆதியோட சின்ன சின்ன அசைவிலையும் உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காருடா. அது ஏன் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இதோட விலகி நிக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா இது எதையுமே மனசுல வச்சுக்காம கண்ணியமா நடந்துக்கிற அவரு மனச காயப்படுத்துறணும்னு கஷ்டமா இருக்கு. ஏன் பாரதி ஒரே நாள்ல இப்படி மாறிட்டாங்க? என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாத அளவுக்கு. அப்படி நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஒருவேளை நான் அவங்க மேலேயும் தமிழ் மேலேயும் உரிமை எடுத்துக்கிட்டு பழகிறது பிடிக்கலையா? ஆனா நான் எந்த தப்பான நோக்கத்திலையும் அவங்கள நினைச்சு கூட பார்த்தது இல்லையே. எங்க 2 பேருக்குள்ள இது வரைக்கும் நட்பை தாண்டி வேற எந்த எண்ணமும் வந்ததே இல்லை. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம நீதாண்டா பாத்துக்கணும். இப்ப கூட அவர் கூட சேர்ந்து நடக்கிறதா இல்ல விலகி நிக்கிறதான்னு எனக்கு தெரியல. எது நடந்தாலும் எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும் வாசு. ப்ளீஸ் பாரதி, என்கிட்ட பேசாம மட்டும் போயிடாதீங்க. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. என்ன உறவுன்னு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒரு உணர்வு மட்டும் உள்ளுக்குள்ள உங்க 2 பேரையும் பார்க்கறப்ப மட்டும் தோணுது. தமிழ், தமிழ் எந்திரடா, சீக்கிரமா எழுந்து பிரஷ் பண்ண நேரம் ஆகுது பாரு. ஏய் தமிழ், தமிழ், தமிழ். என்னடா இது, உடம்பெல்லாம் சுடுது. அம்மா தலைலாம் வலிக்குதம்மா. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. உடம்பெல்லாம் கொதிக்குது. சரி இரு, அம்மா போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். எனக்கு மாத்திரை வேண்டாம். தமிழ், அப்படிலாம் சொல்லாதம்மா. மாத்திரை போடலனா ஜுரம் அதிகமாகும். அப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஊசி போடணும். மாத்திரையா ஊசியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.
இல்லம்மா, நான் மாத்திரையே போட்டுக்கிறேன். சரி, அம்மா போய் உனக்கு பாலும் மாத்திரையும் எடுத்துட்டு வரேன். ம்? தமிழ், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னடி வரைஞ்சிட்டு இருக்க? அது சர்ப்ரைஸ். நீ போய் சீக்கிரம் குளிச்சிட்டு ஆபீஸ் போற வழிய பாரு. ஏய், ஆனாலும் வர வர உனக்கு ரொம்ப வாய் ஓவர் ஆயிடுச்சுடி. உன் பொண்ணு தானே. இந்தா பால் குடி. அத அங்க வச்சிட்டு போமா. ம். ஒழுங்கா குடி, ஆறத்துக்குள்ள. ம். பாரதி, உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகலையா? நீனும் கிளம்பாம இருக்க? இல்ல அத்தை, தமிழுக்கு காய்ச்சலா இருக்கு. இப்பதான் மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். அதான் இன்னைக்கு லீவ் சொல்லிடலான்னு பாக்குறேன். என்ன பாரதி, குழந்தைக்கு காய்ச்சல்னு சொல்ற? எதுக்கு ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பார்க்கலாமா? இப்ப வேற ஏதேதோ காய்ச்சல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இல்ல அத்தை, லேசான காய்ச்சல் தான். இப்ப கொடுத்த மாத்திரையிலேயே சரியாயிடும். அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் குறையலன்னா அப்ப வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்கலாம். பாரதி, பாரதி, ரெடியா? ஏய், என்னடி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் வா, இல்லனா அந்த ஆள் முன்னாடி அசடு வழிஞ்சிட்டு நிக்கணும். இல்ல லதா, தமிழுக்கு லேசா காய்ச்சலா இருக்கு. அவளும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. அதான் நான் லீவ் போட்டுட்டு அவ கூட இருந்து பாத்துக்கலாம்னு இருக்கேன். என்ன பாரதி, நீ லேசான காய்ச்சல் தானே? அதான் ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? சைட்ட போய் பாத்துட்டு வந்துட்ட, அந்த ரிப்போர்ட் போய் ஆபீஸ்ல கொடுக்க வேண்டாமா? எம்டி முதல்ல அததான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன் லதா, நீயும் பாரதியோடு தானே போன? நீ போய் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க கூடாதா? நான் எங்க போனேன்? சொல்லி சமாளி. என்னடி சொல்ற? அது ஆண்டி, பாரதி தான் சைட்ட பார்க்க போனா, நானும் தமிழும் ஜாலியா ரூம்ல விளையாடிட்டு இருந்தோம். அதுதான் சொன்னேன். நீயும் கூட போறேன்னு போய் ஏன் மருமகளை மட்டும் வேலை செய்ய வச்சிட்டியா? ஆமா ஆண்டி, ஏன்னா உங்க மருமக அளவுக்கு எனக்கு தான் அறிவில்லை. பாரதி, இன்னைக்கு நீ வந்து ரிப்போர்ட் கொடுக்கலனா எனக்கு தான் பிரச்சனை. நீ முதல்ல கிளம்புமா. இல்ல லதா, நான் ஆபீஸ்க்கு வந்தாலும் எனக்கு தமிழ் நினைப்பாவே தான் இருக்கும். அதான் யோசிக்கிறேன். ஏன் பாரதி, தமிழை நான் பாத்துக்க மாட்டேனா? அவதான் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றாள்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி, ஒரு 10 நிமிஷம் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, இது கொஞ்சம் பாத்துக்கோங்க.
தமிழ், சும்மா அங்க இங்கன்னு போய் விளையாடாம ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சரிம்மா. ம். அம்மா ஆபீஸ் போயிட்டு வரேன். ம். பாட்டியை தொல்லை பண்ணக்கூடாது, நல்ல பொண்ணா இருக்கணும், சரியா? சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம். ம். அம்மா, இத மறக்காம என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்க. என்ன இது? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்மால் gift. கிஃப்டா? ஆமாம்மா, அதுதான் என்ன கிஃப்ட்னு கேக்குறேன். அது சர்ப்ரைஸ். தமிழ், இப்ப நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கேக்குறீங்க? ஓ, அப்படின்னா இதை நான் கொண்டு போய் தரமாட்டேன். சரி, நீங்க கொடுக்க வேண்டாம், நானே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்றேன். ரொம்ப ஓவரா தாண்டி போற. கொடு, நானே கொடுத்துறேன். அம்மா, கண்டிப்பா கொடுத்துடணும், சரியா? ம், கொடுக்குறேன். வா. பாத்து. லதா, போலாமா? போலாம். பாரதி, டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அத்தை, வேண்டாம், டைம் ஆச்சு. நான் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ம், சரி. வரேன் அத்தை. தமிழை பாத்துக்கோங்க. வரேன் தமிழ். டாடாம்மா. அம்மா அம்மா, ம், என்ன ஓகேவா? கொடுக்குறேன்டா. பாய் டி. பாய். ஏய் பாரதி, ம், என்னடி வந்ததும் வராததுமா வேலைய ஆரம்பிச்சிட்டேன். வா வா, கேண்டீன் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். இல்ல லதா, நான் வரல, நீ வேணா போ. ஏய் ஏய் பாரதி, ஏய் பாரதி. லதா, உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? ஆ? பாரதி, என்னடி ஆச்சு உனக்கு? காலையில உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். சும்மா சிடு சிடுனே இருக்க. என்னாச்சு? சைட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு வீட்ல ஏதாவது சொன்னாங்களா? அதான் நானும் உன் கூட தான் இருந்தேன்னு சமாளிச்சு வச்சிருக்கோம்ல. அப்புறம் என்ன? யாரு உங்க மாமனார் ஏதாவது சொன்னாரா உன்ன? அப்படிலாம் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாரதி, நீ என்ன சொல்ற? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏன், அப்படி ஏதாவது பிரச்சனை வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? இங்க பார், சத்தியமா நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சைட்டுக்கு போறேன்னு கிளம்பி போற வரைக்கும் நல்லா தான் இருந்த. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? ஒருவேளை போன இடத்துல உனக்கும் ஆதிக்கும் ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்ல லதா. எதுவுமே இல்லனா அப்ப என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? சத்தியமா உன் போக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒத்த வார்த்தையில சொன்னதும் புரியறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னன்னு தெளிவா சொல்லு. சூடு பட்டாதான் திருந்துவன்னு சொல்லாம அது சுடும் தெரிஞ்சு ஒதுங்கி போயிடலான்னு சொல்றேன். இவளை வச்சுட்டு என்ன பண்றது? லதா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. நீ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அது காதல், நட்பு இல்ல கல்யாணங்கிற வார்த்தையில கடந்து போயிடும். என் விஷயம் அப்படி இல்ல லதா. நான் கல்யாணமானவ, ஒரு குழந்தைக்கு அம்மா. எல்லாத்துக்கும் மேல என் ஹஸ்பண்டை இழந்த எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை மீறி நான் சிரிச்சாலும் அழுதாலும் நான் என்ன பண்ணாலும் அது அடுத்தவங்க கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிடும். நான் யார்கிட்ட சிரிச்சு பேசினாலும் அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க.